வணக்கம். இன்னைக்கு மைசா கேட்டரிங் சார்பாக ஸ்ரீ கிருஷ்ணா மண்டபம் குடியிருப்பு அடுத்த ஸ்டாப்பு பழக்கிணறு பிரிவு பக்கத்தில் வேலை செய்கிறோம். இங்கே 700 பேருக்கு கறி விருந்து பண்ணுறதுக்காக மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். கறி எவ்வளவு என்ன வரும் எல்லாம் நம்ம காமிப்போம். இப்போ எவ்வளோ பிரியாணி, பிரியாணி, சிக்கன் கிரேவி, குண்டூர் சிக்கன், பூசணிக்காய் அல்வா, எங்கள் ஃபேவரட் பூசணிக்காய் அல்வா அதெல்லாம் போடுறோம். அப்புறம் வெஜ்ஜிக்கு கறிப்பழா பிரியாணி. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. தக்காளி ரசத்துக்கு தக்காளி வேக வச்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் தக்காளி ரசத்துக்கு எப்பவுமே தக்காளி வேக வச்சு இருக்கோம். கறி வந்திருக்குது. 80 கிலோ கறி இருக்கிறதுல 20 கிலோ குழம்புக்கு தனியாக வைக்கிறோம். குழம்பு தனியாக, பிரியாணி தனியாக, கிரேவி தனியாக, குண்டூர் சிக்கன் தனியாக செய்வோம். இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா ரெடி ஆகிட்டு இருக்குது. கிரேவிக்கு மசாலா வதக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியாணிக்கு தயிர் பச்சடி கொடுப்பாங்க. நாங்கள் ஆனியன் ரைத்தா, இந்த மாதிரி நெல்லிக்காய் ரைத்தா கொடுப்போம். இது என்னன்னா சாப்பிட்ட உடனே நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக இந்த நெல்லிக்காய் ரைத்தா. எங்க மைசா கேட்டரிங்ஸோட ஸ்பெஷல் பூசணிக்காய் அல்வா. அப்படி தலன்னு இருக்கா, ரொம்ப இருக்கும் அல்வா. மைசா கேட்டரிங் ஸ்பெஷல் பைனாப்பிள் கேசரி. அப்படி அல்வா மாதிரி பைனாப்பிள் போட்டு நல்லா பைனாப்பிள் நட்ஸ்லாம் போட்டிருப்போம். அப்படி இந்த அல்வா பதத்தில் இருக்கும். நீங்கள் இப்போ இல்லை, சாயந்தரம் சாப்பிட்றது இதே மாதிரி காயாமல் அப்படி அல்வா பதத்தில் இருக்கும்.
வணக்கம். மைசா கேட்டரிங் சார்பாக இன்னைக்கு தொழில் பக்கத்தில் என்ஜிஓ கல்வி கிருஷ்ணா மகாலில் பிரம்மாண்டமான ஒரு கறி வந்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மதிய நேர விருந்து, தலவாழை இலை, 300 ml வாட்டர் பாட்டில், பூசணிக்காய் அல்வா, அதாவது மைசா கேட்டரிங் ஸ்பெஷல் பூசணிக்காய் அல்வா, சிக்கன் கிரேவி. இது வந்து குண்டூர் சிக்கன். குண்டூர்ல வந்து இந்த சிக்கன் வந்து ஃபேமஸ். குண்டூர் சிக்கன். இந்த சிக்கன்னா வறுமிளகாய் வறுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்து நல்லா இடிச்சு போட்டு இந்த சிக்கன் செய்வோம். நல்லா காரசாரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அடுத்தது தயிர் பச்சடி, நெல்லிக்காய் ரைத்தா, ஆனியன் பச்சடி. நெல்லிக்காயை வேக வச்சு அரைச்சி உள்ளே போட்டு அப்படி அது என்னன்னா பிரியாணி சாப்பிடும்போது சாப்பிட்ட 1/2 மணி நேரத்தில் அந்த சாப்பாடு பிரியா ஜீரணமாயிரம். நெல்லிக்காய் ரைத்தா. இது மட்டன் பிரியாணி, அரைச்சி வச்ச செட்டிநாட்டு மட்டன் குழம்பு. இது வெறும் மல்லி மிளகாய் மட்டுமே அரைச்சி ஊற்றி செட்டிநாட்டு மட்டன் குழம்பு. இது ரைஸு. இது என்னன்னா பொன்னி ரைஸு. ரைஸ்னா இப்போ நம்ம ஒரு தம் போட்டு சாப்பிட்ற மாதிரி கிடையாது. நாங்கள் சாப்பாடு மடித்து செய்வோம். இதுக்கு சாப்பாட்டுக்கு சாம்பார், ரசம். இது வந்து அரைச்சி வச்ச சாம்பார். அதாவது என்னன்னா மல்லி மிளகாயெல்லாம் போட்டு செட்டிநாடு சைடில் அரைச்சி வச்ச சாம்பார், பட்டையெல்லாம் போடுவோம் சாம்பாரில். இது வந்து தக்காளி ரசம், செம்மையாக இருக்கும் தக்காளி ரசம். இது வந்து தயிர், கெட்டி தயிர் சாப்பாட்டுக்கு. இது அனைத்தும் மைசா கேட்டரிங்ஸ் வழங்கிய மதிய நேர விருந்து.